தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கட்சி, சென்ட்ரல் ஆளக்கூடிய கட்சி, இந்த கட்சியில தான் ரவுடிகள் இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட காரியங்கள் நடக்கணும் இல்லையா, அவங்களோட தொழில் நடக்கணும் இல்லையா, அவங்க வாழணும் இல்லையா, அவங்க அதாவது எப்படியும் மற்றவங்களை ஏமாத்தி மிரட்டி வாழ்றதுக்கு இந்த கட்சிகளை பயன்படுத்திக்கிறாங்க. 90 காலகட்டத்தில் ஒரு கேட்டகரிஸ் ரவுடிஸ் இருந்திருப்பாங்க. இப்போ 2000 காலகட்டத்தில் இப்போ இருக்கிற 2K ரவுடிகள்னு சொல்கிறாங்கல்ல, ரோட்டில் சண்டை போட்டுட்டு சும்மா எதனா. அப்போ அவங்க கத்தி தான், அவங்ககிட்ட கத்தி தான் இருந்தது. இப்போ இவங்களாம் என்ன மாதிரியான இப்போ பிஸ்டல். அப்ப இருந்த ரவுடிகள் ஆயிரக்கணக்கில் தான் சம்பாதிச்சாங்க. ஆயிரக்கணக்கில் சம்பாதிச்சு மிஞ்சி போனா ஒருத்தர் 2 பேர் 1 லட்சக்கணக்கில் பார்த்துருப்பாங்க. இப்போ எல்லாம் கோடீஸ்வரன். ரவுடிசங்கிறது ஒரு காமன் திங் ஆகி போச்சு இன்னைக்கு. சார், இப்போ ரவுடிகளை எப்படி போலீஸ் கண்ட்ரோல் பண்றாங்க, மானிட்டர் பண்றாங்க? இப்போ ஒரு கேங் வார் நடக்க போகுதுன்னா அந்த உளவுத்துறை எப்படி ரிப்போர்ட் பண்ணுவாங்க? அதோட மானிட்டரிங், போலீஸோட அந்த இன்டெலிஜென்ஸ் மானிட்டரிங். அண்ணாமலை ஐபிஎஸ் அவர் கூட சொன்னார், இது மாதிரி தமிழ்நாடுல 140 ரவுடிகள் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுத்தாரு. இவங்கெல்லாம் ஆளுங்கட்சியில் இருக்காங்கன்னு. அடுத்த நாள் சிஎம் 160 பேர் லிஸ்ட் கொடுத்து இவங்க பிஜேபியில இந்த ரவுடிகள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க லிஸ்ட் கொடுத்தாங்க. லிஸ்ட் கொடுத்ததோடு சரி, 2 பேருமே அந்த ரவுடிகளை அதை கட்சி விட்டு நிற்கிறாங்களா அப்படின்னு தெரியும். இன்னும் இருந்துட்டாலும் இருக்காங்க ரவுடிஸ். அதே கட்சியிலையும், ஆளுங்கட்சியிலையும் சரி, எதிர்கட்சியிலையும் சரி, எல்லா கட்சியிலுமே ரவுடிஸ் என்பது அதிகமாக தான் இருக்கு. கமிஷனர் அருண் ஐபிஎஸ் நிறைய பேருக்கு குண்டர் சட்டத்துக்கு கையெழுத்து போட்டிருக்காங்கன்ட்டு ஒரு ரிப்போர்ட் ஒன்று சொல்லுது. இல்லை, அவர் கடுமையாக நடவடிக்கை எடுக்கிறார், அதில் நம்ம குறை சொல்ல முடியாது. அவர் நல்ல கடுமையாக நடவடிக்கை எடுக்கிறாரு. இந்த குண்டர் சட்டத்தில் போடுறது அப்படிங்கிறது எல்லா 90% பேரை கோர்ட்டு ரிலீஸ் பண்ணிடுறாங்க ஹைகோர்ட்ல. ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக எங்க பார்த்தாலும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ரவுடிகளுடைய அட்டகாசம் அதிகரிச்சிச்சு, கிரைம் ரேட் கூடிக்கிட்டே போகுது அப்படின்ட்டு பல அரசியல் கட்சிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அந்த வகையில ரவுடிசம் பத்தியும், எப்படி இந்த ரவுடிசம் உருவாகுது, இதன் பின்னணியில யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றத முழுமையாக நம்ம கிட்ட கூற இருக்கிறார் உதவி ஆணையர் திரு ராஜாராம் அவர்கள். சார் வணக்கம். 90 காலகட்டத்தில் ஒரு கேட்டகரிஸ் ரவுடிஸ் இருந்திருப்பாங்க. இப்போ 2000 காலகட்டத்தில் இப்போ இருக்கிற 2K ரவுடிகள்னு சொல்றாங்கல்ல, ரோட்ல சண்டை போட்டுட்டு சும்மா எதனா. அப்போ அவங்க கத்தி தான், அவங்ககிட்ட கத்தி தான் இருந்தது. இப்போ இவங்களாம் என்ன மாதிரியான பிஸ்டல். அப்ப இருந்த ரவுடிகள் ஆயிரக்கணக்கில் தான் சம்பாதிச்சாங்க. ஆயிரக்கணக்கில் சம்பாதிச்சு மிஞ்சி போனா ஒருத்தர் 2 பேர் 1 லட்சக்கணக்கில் பார்த்துருப்பாங்க. இப்போ எல்லாம் கோடீஸ்வரன். இப்ப இருக்க ரவுடிகள்லாம் மிரட்டுறது, இது பண்றது. அதுலயும் பாருங்க, அந்த இது பக்கத்துல ஸ்ரீபெரும்பூர் பக்கத்துல நிறைய ஃபேக்டரிஸ் வந்தது. அங்க ஸ்கிராப் வாங்குறன்னு சொல்லி அங்க ஒரு டீம் ரவுடிசம் வளர்ந்து, அங்க பிரபல ரவுடிகள், பிஜேபி மையமாக ஒவ்வொருத்தரும் ஒரு கட்சி. இதுல இந்த கட்சி வேற, அதாவது இந்த ரவுடிகள் தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு ஆளுங்கட்சியா எந்த கட்சி வருதோ அந்த கட்சியில சேர்த்துறோம். இப்போ எதுக்காக சேர்றான் அப்படின்னா, ஒண்ணு அவனை குண்டாஸ் போடாம இருப்பாங்க, இவனை நம்பி 10 பேர் இருப்பான். அந்த 10 பேர் பேர்லயும் இவன் பேர்லயும் உள்ள கேசுகளை நடத்தி, பழைய கேசுகளை நடத்தி, அதை கவர்மெண்ட் தான் நடத்தணும், ஏபிபி தான் நடத்தி அவங்களுக்கு கோர்ட்ல தண்டனை வாங்கி கொடுத்தா உள்ள போயிருவாங்க. ஆக இவங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அடிபட்டு போகும். அதனால தான் வாழ்றதுக்காக, தன்னை சேர்ந்தவன் வாழ்றதுக்காக எந்த ஆளுங்கட்சியா வருதோ அந்த கட்சியில போய் சேர்ந்துருவான். சேர்ந்து அங்க நிதி கொடுத்து அங்க ஒரு பதவியும் வாங்கிடுவான். இந்த கட்சிக்காரங்களுக்கும் இது மாதிரி ஆட்களோட உதவிகள் தேவைப்படுது. இது மாதிரி ஆட்களை சேர்க்க கூடாதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா இவங்க வளர மாட்டாங்க. அவன் பார்த்தாச்சுன்னா கொஞ்ச நாள் இந்த கட்சியில இருப்பான். அது ஆளுங்கட்சி மாறிச்சுன்னா அந்த கட்சிக்கு போயிடுவான். இதுல தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கட்சி, சென்ட்ரல் ஆளக்கூடிய கட்சி, இந்த கட்சியில தான் ரவுடிகள் இருப்பான். ஏன்னா அவங்களோட காரியங்கள் நடக்கணும் இல்லையா, அவங்களோட தொழில் நடக்கணும் இல்லையா, அவங்க வாழணும் இல்லையா, அவங்க அதாவது எப்படியும் மற்றவங்களை ஏமாத்தி மிரட்டி வாழ்றதுக்கு இந்த கட்சிகளை பயன்படுத்திக்கிறாங்க. இந்த கட்சிக்காரங்களும் அதை சேர்க்கக்கூடாது. அது சேர்க்கறதுனால தான் இவங்க வளர்றாங்க. இவங்களுக்கு ஒரு முடிவு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை ஐபிஎஸ் அவர் கூட சொன்னார், இது மாதிரி தமிழ்நாடுல 140 ரவுடிகள் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுத்தாரு. இவங்கெல்லாம் ஆளுங்கட்சியில் இருக்காங்கன்னு. அடுத்த நாள் சிஎம் 160 பேர் லிஸ்ட் கொடுத்து இவங்க பிஜேபியில இந்த ரவுடிகள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க லிஸ்ட் கொடுத்தாங்க. லிஸ்ட் கொடுத்ததோடு சரி, 2 பேருமே அந்த ரவுடிகளை அதை கட்சி விட்டு நிற்கிறாங்களா அப்படின்னு தெரியும். இன்னும் இருந்துட்டு இருக்காங்க ரவுடிஸ். அதே கட்சியிலையும், ஆளுங்கட்சியிலையும் சரி, எதிர்கட்சியிலையும் சரி, எல்லா கட்சியிலுமே ரவுடிஸ் என்பது அதிகமாக தான் இருக்கு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல பாருங்க, கட்சி பாகுபாடு இல்லாம எல்லா கட்சியும்
அந்த அளவுக்கு ரவுடிசம்ங்கிறது ஒரு காமன் திங் ஆகி போச்சு இன்னைக்கு. சார் இப்ப ரவுடிகளை எப்படி போலீஸ் கண்ட்ரோல் பண்றாங்க, மானிட்டர் பண்றாங்க? இப்போ ஒரு கேங் வார் நடக்க போகுதுன்னா அந்த உளவுத்துறை வந்து எப்படி ரிப்போர்ட் பண்ணுவாங்க? அதோட மானிட்டரிங் போலீஸோட அந்த இன்டெலிஜென்ஸ் மானிட்டரிங்லாம் எப்படி சார் இருக்கும்? தனியா அதுக்குன்னு டீமே போட்டிருக்காங்க. கமிஷனர் தலைமையில ஒரு ஏசி டீம், அவர் லெவல்ல ஒரு டீம் போட்டிருக்காங்க. அவங்க வந்து இந்த ரவுடி கேங்ஸ் என்னென்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, எங்க இருக்காங்க, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத அவங்க விசாரிச்சு இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதையும் மீறி இப்பதான் செய்யறாங்க. அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. காவல்துறை வந்து குறைய சொல்ல முடியாது, அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அதுக்கும் மீறி இவங்களும் இவங்க வேலைகளை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா சமீப காலத்தை பொறுத்தவரை சென்னையில கொஞ்சம் ரவுடிசம், கேங் ரவுடிசம் கொஞ்சம் குறைஞ்சிருக்க மாதிரி தான் தெரியுது. அது இப்ப இருக்கக்கூடிய கமிஷனர் அருண் ஐபிஎஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து குண்டர் சட்டத்துக்கு கையெழுத்து போட்டிருக்காங்கன்ட்டு ஒரு ஒரு ரிப்போர்ட் ஒன்று சொல்லுது. இல்ல, அவர் கடுமையா நடவடிக்கை எடுக்கிறார், அதெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது. அவர் வந்து நல்ல கடுமையா நடவடிக்கை எடுக்கிறாரு. இந்த குண்டர் சட்டத்துல போடுறது அப்படிங்கிறது வந்து எல்லாம் 90% பேரை வந்து கோர்ட்டு ரிலீஸ் பண்ணிடுறாங்க ஹைகோர்ட்ல. இவங்க வந்து ஒரு 1500 பேர் போடுறாங்கன்னா அதுல 1300 பேரை ஹைகோர்ட்ல ரிலீஸ் பண்ணிடுறாங்க ரெட்டுல. அப்போ இவங்க வந்து ஒரு வருஷம் இருக்க போறது இல்ல, 2 மாசம் 3 மாசம் அதுல வெளியே வந்துடுறாங்க. ஆக ஒருத்தர குண்டாத்துல போடணும் அப்படின்னா அதுக்கு கிட்டத்தட்ட 30,000-40,000 செலவு பண்ணும். அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணி போட்டவும் அவங்க ஃபுல் பீரியட் இருந்தாங்கன்னா ஒரு வருஷம் நிம்மதியா அந்த ஏரியால இருக்கலாம். ஆனா அது ஒரு வருஷம் அவங்க இருக்கிறது இல்ல, அதுக்கு முன்னாடியே ரிட்டு போட்டு ஹைகோர்ட்ல வெளியே வந்துடுறாங்க. அதுக்கு வந்து என்ன சொல்றாங்க, இவங்க வந்து கமிஷனர் வந்து கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி சரியான முறையில அதை வந்து பரிசீலிச்சு பண்ணணும், டெக்னிக்கல் எரர் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் வந்து கலைஞ்சு அந்த மாதிரி போட்டாங்கன்னா இப்போ குண்டர்ஸ் போடுறதுல மாற்றுக்கிறது இல்லை. இருந்தாலும் கூட இந்த குண்டர் தடுப்பு சட்டத்துல இன்னும் சில விதிகள்லாம் கொண்டு வந்து வெளியே வராத அளவுக்கு, கோர்ட்டுக்கு போனாலும் அவங்க வெளியே வராத அளவுக்கு பண்ணணும். சார் இப்போ ஒரு சிறைக்கு செல்ற ஒரு கைதியை ரிமாண்ட் பண்றோம்ட்டு நம்ம ஸ்டேஷன்ல இருந்து வெளியே கூப்பிட்டு போறோம். அப்போ கூட்டிட்டு போகும்போது கூட பந்தோபஸ்துக்கு போலீஸ் அனுப்புவோம். இப்போ அந்த மாதிரியான போலீஸ்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அந்த கைதிகிட்ட இருந்து? இப்போ கூட்டு போகும்போது திடீர்னு சில கைதிங்க வந்து தப்பிச்சு போவாங்க, முற்படுவாங்க, இல்லை சில கைதிங்க வந்து வண்டியில இடிச்சுப்பாங்க, அந்த மாதிரி மிரட்டுவாங்க போலீஸை. அந்த மாதிரி போலீஸ் என்னென்ன சிரமம்லாம் படுறாங்க சார் அந்த மாதிரி கைதிகளை கூட்டு போகும்போது? அதாவது அரெஸ்ட் பண்றப்போ பிரச்சனை வரும். எப்படின்னா அந்த அரெஸ்ட்ல இருந்து தப்பிக்க பார்ப்பாங்க. அப்போ காவல்துறையை அசால்ட் பண்ணிட்டு தான் தப்பிக்க முயற்சி பண்ணுவாங்க. அப்போதான் வந்து காவல்துறை வந்து பலத்தை பிரயோகப்படுத்தக்கூடிய சூழ்நிலை வருது. லத்தி சார்ஜ் பண்றதோ, துப்பாக்கியால சுடுறதோ, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அது அரெஸ்ட் பண்ற சமயத்துல அரெஸ்ட் பண்ணி அவங்களை கொண்டு வந்து அவங்கள வந்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தணும். அதுக்கு முன்னாடி அவங்களை கூட்டு போய் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஆஜர்படுத்துறதுக்கு முன்னாடி அவங்கள வந்து டாக்டர்கிட்ட கூட்டு போய் அவங்க நல்ல உடல்நிலையில் இருக்காங்களா அப்படின்னு டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போய் அவர் ரிமாண்ட் பண்ணுவார். மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஜெயிலில் கொண்டு போயிடுவாங்க. அவங்க ஜுடிஷியல் கஸ்டடி, அது வரைக்கும் போலீஸ் கஸ்டடி. அரெஸ்ட் பண்ணதுல இருந்து மேஜிஸ்ட்ரேட் கொண்டு ஆஜர்படுத்துற வரைக்கும் போலீஸ் கஸ்டடி. அந்த போலீஸ் ஆஜர்படுத்தினதுக்கு அப்புறம் மேஜிஸ்ட்ரேட் கையெழுத்து போட்டு வாரண்ட் கொடுத்துறாங்க. அங்க இருந்து ஜெயிலுக்கு எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அவருக்கு ஜுடிஷியல் கஸ்டடி. அப்போ அவருக்கு தெரிஞ்சு போகும், இவங்க வந்து அந்த போலீஸ் கஸ்டடியில இருந்து நம்ம ஜுடிஷியல் கஸ்டடிக்கு வந்துட்டோம், நம்மளை இவங்க ஒன்றும் போலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு பழைய ஆட்கள்லாம் தெரிஞ்சு குரல் கொடுப்பான், பிரச்சனை பண்ணுவான். அப்புறம் அங்க ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் ஜெயில இருந்து எஸ்கார்டு கோர்ட்டுக்கு எடுத்துட்டு வருவாங்க. அது வந்து யாருன்னா ஏஆர் போலீஸ் தான் போடுவாங்க. இது வந்து லோக்கல் போலீஸ். லோக்கல் போலீஸ்க்கு ரவுடியை தெரியும், ரவுடிக்கு லோக்கல் போலீஸ் தெரியும். அதனால இவங்க கிட்ட கொஞ்சம் பயப்படுவான், ஓரளவுக்கு பயப்படுவான். ஆனா அந்த ஏஆர் போலீஸுங்கிறவங்க புதுசா வந்தவங்க, அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இருக்காது. அது 10-20 பேரை எடுத்துட்டு போய் கோர்ட்ல கொண்டு ஆஜர்படுத்தணும்னா ஒரு வேன் கொடுப்பாங்க. அதுக்கு அவங்க ஏர்ல இருந்து எஸ்ஐ ஒருத்தர் 2 பேர் கொடுப்பாங்க. அவங்கள வச்சு எடுத்துட்டு போகல அவன் என்ன பண்ணுவான், அதுக்கு போற வழியில அது வாங்கிக்கணும் இது வாங்கணும் அப்படின்னு கேட்பான். கொடுக்கலன்னா அவங்ககிட்ட தகராறு பண்ணுவான். அது மாதிரி போகையில இந்த எஸ்கார்ட்ல போயிட்டு இருக்கையில கூட தகராறு பண்ணி பஸ்ல கஞ்சா போட்டுல எடுத்து தூக்கி போட்டான்னு சொல்லி அதை வந்து காவலர் வந்து தட்டி கேட்டான்னு சொல்லி அவரை போய் அடிக்க போய் பிரச்சனையாச்சு, பஸ்ல இடிச்சுக்கிட்டு. ஆமா, ஏன்னா அவங்க வந்து ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்காங்க. அவங்க மேல அப்ப வந்து பலத்தை பிரயோகப்படுத்த முடியாது. காவல்துறை வந்து அவங்களை அடிக்கவோ உதைக்கவோ எதுவும் பண்ண முடியாது. அவங்க எது பண்ணாலும் கம்ப்ளைண்ட் தான் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க பழைய ஆட்கள், அதுலயே வந்து கரகண்டவங்க, சட்டம் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும். நம்மளை விட அவங்களுக்கு சட்டம் நல்லா தெரியும். அதை பயன்படுத்திக்குவாங்க. குறிப்பா சென்னையில ரவுடிகளோட இன்வால்வ்மெண்ட் எப்படி சார் இருக்கு? ரவுடிகள் நிறைய இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனால் அந்த கேங் வார் அப்படிங்கிறது வந்து இப்போ குறைஞ்சிருக்கு.
அதே மாதிரி ரவுடித்தனம் இருக்குல்லன்னு சொல்லல. ஆனா ரவுடிகள் வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க. ஏன்னா 2-3 என்கவுண்டர் நடந்தது. அது என்ன பாலாஜி, காக்காத்தோப் பாலாஜி, சி சிங் ராஜா, ஆமா, அந்த 2-3 என்கவுண்டருக்கு அப்புறம் கொஞ்சம் பயம் இருக்கு ரவுடிகள் மத்தியில. அது மாதிரி பிரசிடென்ட் கமிஷனர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா நடவடிக்கை எடுக்கிறாரு, எல்லாரையும் ஃபாலோ பண்றாங்க. அதனால கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சென்னையை பொறுத்தவரை. இப்ப தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ரவுடிகள் எப்படி சார் தப்பிக்கிறாங்க? என்னென்ன தொழில்நுட்பம்லாம் இப்ப பயன்படுத்துறாங்க? அவங்க நம்மளோட அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அவங்களுக்கு வந்து என்னன்னா சட்டம் தெரியுது. ஏன்னா எல்லா வழக்குலையும் சம்பந்தப்பட்டு வழக்கறிஞர்கள்ட்ட போறாங்க, எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தெரியுது. நீதிமன்றத்துக்கு போறாங்க, தெரியுது. நம்மளை விட அவங்க தெளிவா இருக்காங்க. போன்ல பேசினா காவல்துறை கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் கால தான் பேசுவோம், அதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அவனுக்கு ரொம்ப தெளிவா இருக்கிறான். இப்போ என்ன பண்ணணும், எது பாருங்க, லேட்டஸ்ட் துப்பாக்கி வச்சிருக்கான். அவனுக்கு லேட்டஸ்ட் விஷயங்கள் எல்லாமே தெரியுது. அவன் வந்து காவல்துறையை விட ரொம்ப அட்வான்ஸா இருக்கான். அதனாலதான் வந்து சர்வை பண்ண முடியுது. அதனால காவல்துறை வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா ஆகணும். அதுவும் சொல்ல போனா அந்த சைபர் கிரைம் இருக்கு இல்லையா, அதுல வந்து நமக்கு கட்டமைப்பே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு நாளைக்கு 100 குற்றங்கள் ரிப்போர்ட் ஆகுதுன்னா அதுல 70-80% நிச்சயமா வந்து சைபர் குற்றங்கள் தான். சைலேந்திர பாபு டிஜிபி, எக்ஸ் டிஜிபி அவங்க கூட சொன்னாங்க, ஒரு ஆண்டுல 1500 கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கு தமிழ்நாட்டுல. ஆனா 50 கோடி தான் திருட்டு மூலமா இழப்பு ஏற்பட்டிருக்கு. ஆனா 1500 கோடி வந்து இந்த ஆன்லைன் குற்றங்கள் மூலமா நடந்திருக்கு. அதை தடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட கட்டமைப்பு இல்லை, கண்டுபிடிக்கிறதுக்கு கட்டமைப்பு இல்லை. அப்படி கண்டுபிடிச்சா கூட அவங்க வெளியூர்ல இருந்து அவனை கொண்டு வர்றதுக்கு நமக்கு வசதிகள் இல்லை. இது எல்லாம் போக நீதிமன்றத்தில் போனா அந்த ஐடி ஆக்ட் பிரகாரம் அதுல வந்து பெரிய தண்டனையே கிடையாது. தண்டனைனா ஒரு 6 மாசம் தான். அதனாலதான் அதை பயன்படுத்தி வெடிகுண்டு மிரட்டல் விடுறாங்க பாத்தீங்களா, டெய்லி வந்துட்டு இருக்கு. உச்ச நீதிமன்றத்துக்கே வந்துட்டு, முதலமைச்சர் வீட்டுக்கே வந்துருச்சு, செக்ரட்டரியேட்டுக்கே வந்துருச்சு, எல்லார் வீட்டுக்கும், ஜட்ஜ் வீட்டுக்கு. அந்த அளவுக்கு தைரியமா பண்றான்னா தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி. ஏன்னா அந்த ஐபி நம்பர்னு தெரியும், எந்த நம்பர்ல இருந்து மெயில் அனுப்புறாங்களோ ஐபி நம்பர் தெரியும். அது தெரியாம மெயில் அனுப்பக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சு அதை பயன்படுத்தி எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்கான். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய 130 கோடி மக்களையும் மிரட்டுறான். அந்த அளவுக்கு அதை கண்டுபிடிக்கக்கூடிய வசதி நம்மகிட்ட இல்லை. தமிழ்நாடு போலீஸுக்கு இல்லை, இந்திய போலீஸுக்கே இல்லை. இதெல்லாம் வந்து நம்ம வந்து லேட்டஸ்ட் இன்னைக்கு என்ன டெக்னாலஜி இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளை அப்டேட் பண்ணணும். இப்போ குறிப்பா சிறார் குற்றங்கள் என்பது அதிகரிச்சிருக்கு. 18 வயசு கீழே இந்த 20 வயசுக்கு உள்ள அந்த பசங்களெல்லாம் ரெடி பண்ணி கொலைக்கு பயன்படுத்துறதோ, கொலை முயற்சிக்கு பயன்படுத்துறதோ, திருட்டு வழக்குக்கு பயன்படுத்துறதோ, அந்த மாதிரி காரியங்களில் ரவுடிஸ் ஈடுபடுறாங்க. எதனால இந்த சிறார்கள் வந்து குற்றங்கள் அதிகரிச்சுது? அதாவது ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. சிறுவர்கள் வந்து தவறு செஞ்சா அதுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது சட்டம். அதுல சிறார்கள் அப்படின்னு சொல்றது வந்து 18 வயதுக்கு கீழே உள்ளவங்க. 18 வயதுக்கு கீழே உள்ளவங்க கொலை செய்தாலும் கற்பழிப்பு செய்தாலும் அவங்கள வந்து நீங்க வந்து ஜெயில போட முடியாது. சிறுவர் சீர்திருத்த பள்ளின்னு இருக்கு, அங்கதான் நீங்க போட முடியும். 18 வயசு வரைக்கும் அவங்க அங்கதான் இருப்பாங்க. நிர்பயா வழக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த வழக்குல ஒரு அக்யூஸ்ட் ஜுனைல், அவனை ரிமாண்ட் பண்ணி அந்த 18 வயசு வரைக்கும் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருந்துட்டு 18 வயசுக்கு அப்புறம் வெளியே வந்துட்டான். வெளியே வந்து ஓடிட்டான். மற்றவங்களெல்லாம் தூக்கில போட்டாங்க. அதுக்கு 7.5 வருஷம் ஆச்சு. ஆனா அவன் சிறுவன்கிற முறையில அவன் தப்பிச்சிட்டான். இப்போ ஒரு கேங், சுல்லான் கேங் அப்படின்னு சொல்லி சிவகங்கை மாவட்டத்தில் இப்போ ஒரு டீம், இவங்க எல்லாருமே கல்லூரி மாணவர்களா பள்ளி மாணவர்களா இருந்தவங்க தான். அதுல 3rd இயர் படிக்கிறவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் இயர் உள்ள பிரச்சனையில அதுல ஒரு அடிதடி கொலை அப்படியே வளர்ந்து இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் 8 கொலை 10 கொலை பண்ணி ஒவ்வொருத்தன் பேர்லயும் 30 வழக்கு இருக்கு. அதுக்கு எல்லாம் காரணம் என்னன்னா இந்த சட்டத்துல உள்ள ஓட்டை. இந்த ஓட்டையை பயன்படுத்திக்கிறாங்க. இந்த ரவுடிகளும் போதைப் பொருள் விற்கிறவங்களும் இந்த சிறுவர்களை பயன்படுத்துறாங்க. அவங்களுக்கு தண்டனைங்கிறது கிடையாது. அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்க இந்த சிறார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினா அவங்க வந்து அங்க அந்த சிறார் மன்றம் இருக்கு இல்லையா, அதுல வந்து அவங்கள இருக்க சொல்லுவாங்க. அங்க உள்ள ஸ்கூல் இருக்கும், அங்க தங்கி இருந்து அங்க படிக்கணும். அங்க அப்பா அம்மா வந்து எனக்கு பையனை என் கூட அனுப்புங்கன்னு சொன்னா அனுப்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு வந்து கேஸ் நடத்தி தண்டனைங்கிறதே வந்து 18 வயசு வரைக்கும் இங்க இருக்கலாம்,
அப்ப 18 வயசுக்கு மேல எனக்கு நிறைய தண்டனை கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் இவனை ஜெயிலில் கொண்டு போய் அடைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் தண்டனை கொடுப்பாங்க. அந்த ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் திருத்தப்படணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, முன்னாடி 18 வயசுல சின்ன பையங்களா இருந்தாங்க. இப்போ 14 வயசுலயே முழு ஆம்பளையாயிடும். ஏன்னா பரிணாம வளர்ச்சி, உணவு இன்னைக்கு இருக்கக்கூடிய இதுல அவன் வந்து 14 வயசுலயே ஒரு முழு ஆம்பளையாயிடுறான். அதுக்கு உதாரணமா சொல்றேன், 14 வயசு பையன் 14 வயசு பெண்ணை கற்பழிச்சு தாயாக்கிறான். அந்த அளவுக்கு அவன் வளர்ந்துடுறான். அப்ப அவன் முழு மனிதன் ஆயிடுறான். அவன் என்ன சிறார்னு வச்சுக்கிட்டீங்க. அப்ப இந்த சிறார் அந்த சட்டத்தை மாத்தணும் நீங்க. அதுக்கு வந்து மத்திய அரசு தான் நடவடிக்கை. இப்ப குறிப்பா சென்னைக்கு ஒரு ரவுடியோட செக்மெண்ட் ஒன்று இருக்கும், அதே மாதிரி தென் மாவட்டங்கள்ல ஒரு கொலைகள் ஒரு மாதிரி இருக்கும். இது ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் போது இந்த பக்கம் தென் மாவட்டத்திலயும் சரி சென்னையிலயும் சரி எந்த மாதிரியான கிரைம்ஸ்லாம் அதிகமா நடக்கும்? எதனால அந்த பிரச்சனைகள் கொலைகள்லாம்? சென்னையை பொறுத்தவரை பணம் 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 பணம், பதவி, அதிகாரம், அதுக்கு தான் ரவுடிசம். யார் பெரிய ஆளு, இவனை போட்டா என்ன காசு கிடைக்கும், இந்த இடத்துல நம்ம இது பண்ணோம்னா ரவுடி மாமூலம்னா எவ்வளவு பணம் கிடைக்கும், இந்த அரசியல்வாதிக்கு சப்போர்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சென்னை. இவன் வந்து கூலிப்படை மாதிரி தான் இங்க கிட்டத்தட்ட. ஆனா அங்க வந்து எப்படின்னா தென் மாவட்டங்கள்ல ஜாதி அடிப்படையில ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு இன்னொரு சமூகத்தை வந்து பிடிக்கலன்னா இதுல இருந்து அங்க 4 பேரை கொலை பண்ணா அங்க இருந்து 4 பேரை கொலை பண்ணுவோம். அந்த வந்து பேலன்ஸா இருக்கணும். ஒண்ணு ஜாஸ்தி ஆச்சுன்னா இங்க ஒண்ணு போட்டுருவோம். இதுதான் அவங்களோட நோக்கமே தவிர அந்த ஜாதியை சேர்ந்தவன் அப்படிங்கிறதுக்காக அவனை கொலை பண்ணுவாங்க, அந்த ஜாதிக்காக கொலை பண்ணுவாங்க. ஆனா இங்க அது கிடையாது. ஆனா அந்த ரவுடிஸும் இந்த ரவுடிஸும் டைப்ல இருப்பாங்க. ஆனா இப்ப சேர்ந்துட்டாங்க. இப்ப என்னன்னா அங்க இருக்கிற ரவுடிகள் வந்து ஜெயிலுக்கு போறாங்க, அங்க இருந்து ஜெயில் டிரான்ஸ்ஃபர் இங்க வராங்க, இங்க இருக்கவங்க கூட அவனுக்கு பழக்கமாயிருது. அதனால இவன் தேவைப்பட்டா அங்க போறான், அங்க தேவைப்பட்டா இங்க இருந்து வரான். அது மாதிரி போக்குவரத்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்ப அந்த மாதிரி விஷயங்களை அங்க பண்ணாலும் கூட, ஆனாலும் கூட இப்ப எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. ஒன்னா சேர்ந்து இல்ல கூட்டணி தான், அந்த கூட்டணி போடக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க. சட்டத்துல வந்து நீதிமன்றங்கள் வந்து கடுமையான தண்டனை விதிக்கணும். வழக்குகள்ல சாட்சியங்கள் இல்லை அப்படிங்கிறத நிச்சயமா பார்க்கணும். அதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. நம்ம சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா 1000 குற்றவாளிகள் தப்பிச்சிடலாம், ஒரு நிரபராதிக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதான், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இவன் தான் தவறு செஞ்சிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சும் அவனை வந்து சட்டத்துல சாட்சியங்கள் இல்லைன்னு சொல்லி விடுதலை பண்றாங்க இல்லையா, அதுதான் ரொம்ப கொடுமையானது. தஷ்வந்த் போரூர்ல 6 வயது சிறுமியை கற்பழிச்சு கொலை பண்ணி கொண்டு எரிச்சிட்டான். அவனுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்தாங்க கீழ்மன்றத்துல, நீதிமன்றத்துல. ஆனா உச்ச நீதிமன்றத்துல அவனை விடுதலை பண்ணிட்டாங்க. பெத்த தாயை கொலை பண்ணிட்டு நகையை, அவங்க போடுற நகைகளெல்லாம் எடுத்துட்டு தப்பிச்சு போயிட்டான். அதே தஷ்வந்த் அவங்க அப்பா தான் புகார் கொடுத்தாரு. அதுல அவனை அரெஸ்ட் பண்ணி அந்த நகையெல்லாம் ரெக்கவர் பண்ணி அவங்க அப்பா தான் வாங்கிட்டு போனாரு. ஆனா அவங்க அப்பாவே பொட்டியில் ஏறி என் பையன் கொலை பண்ணலன்னு சொல்லி பிறல் சாட்சியா மாறிட்டாரு. அவனை விடுதலை பண்ணிட்டாங்க. ஆக 2 கொலைகள் பண்ணியிருக்கான். அது சிறுமியை கற்பழிச்சு கொலை பண்ணியிருக்கான், அது கொண்டு போய் எரிச்சிருக்கான், பெத்த தாயை கொலை பண்ணியிருக்கான். ஆனா விடுதலை ஆயிட்டான். அதை அப்பீல் பண்ணணும் கவர்மெண்ட். ஏன்னா அவங்க அப்பா தான் புகாரே கொடுத்திருக்காரு, கைப்பட எழுதி கொடுத்திருக்காரு, அவரே பிரச்சாட்சியா மாறுறாரு. அப்போ இது பார்க்கையில பொதுமக்களுக்கு என்ன தோணும்? சட்டம் அப்போ அந்த மரியாதை, அதான் என்ன சொல்றேன்னா, தவறு செஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்ததுன்னா நீங்க வந்து சாட்சியங்களை பாருங்க, வேண்டாங்களே. அதே சமயத்துல உண்மையிலே தப்பு இருக்கிறப்பனா அவனுக்கு ஒரு தண்டனைங்கிறது நிச்சயமா இருக்கணும் இல்லையா? அப்பதான் மற்றவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். இப்போ அரபு நாடுகள்லாம் வந்து தண்டனைகள் கடுமையாக இருக்கிறனாலதான் அங்க வந்து குற்றங்கள் கம்மியா இருக்கு. நம்ம நாட்டுல ஜனத்தொகையும் ஜாஸ்தி, அப்ப அந்த ஜனத்தொகை மாதிரி குற்றங்களும் ஜாஸ்தி. ஜனநாயக நாடு இந்த மாதிரி சட்டத்தில் இருக்க ஓட்டைகளையும் வச்சு தப்பிச்சு வெளியே வந்துடுறான். அதனால வந்து தவறு செய்யறான், பெரிய ஆள் ஆயிடுறான், கொஞ்ச நாள்ல கோடீஸ்வரன் ஆயிடுறான், டான் ஆயிடுறான், அரசியல்வாதி ஆயிடுறான், மந்திரி ஆயிடுறான், அந்த மாதிரி அந்த லெவல்ல போயிடுறான். அதுக்கு வந்து நிச்சயமா ஒரு வழி, சரியான வழி எடுக்கணும். நிச்சயமா அதுக்கு தேவை இருக்கு. சார், இறுதியா ஒரு கேள்வி. இப்ப இருக்க சூழ்நிலை, இப்ப இருக்க காலகட்டத்துல போலீஸ் எப்படி வேலை செய்யணும்? எவ்வளவு விழிப்புணர்வா இருக்கணும்? காவல்துறைக்கு நாளாக நாங்க இருந்து காலத்துல விட, நான் ஆரம்ப காலத்துல 35 ஆண்டுகள் வேலை பார்த்தேன். ஆரம்பத்துல நான் 1979 சேர்ந்தோம். அப்போ காவல்துறைக்கு இருந்த நெருக்கடிங்கிறது வேற. நாங்க ரிட்டையர்ட் ஆகல 2013 இருந்த நெருக்கடி வேற. ஆனா 2025 இப்ப இருக்கிற நெருக்கடி ரொம்ப ஜாஸ்தி. அப்போ இந்த சைபர் குற்றங்கள் கிடையாது. இந்த மாதிரி ரவுடி கேங் வந்து காவல்துறையை அட்டாக் பண்ணது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. காவல்துறை மேல கை வைக்கனாலே பயப்படுவாங்க. ஆனா இப்ப பார்த்தா ஒரு போராட்டத்துல நேத்து 2 நாளைக்கு முன்னாடி பாக்குற ஒரு காவலர் கையை வந்து போராட்டம் நடத்துறவங்க கடிக்கிறான். நாய் கடிக்கிற மாதிரி, நாய் கடிக்கிற மாதிரி கடிக்கிறாங்க. மதுபானம். அப்ப அவங்க எல்லாம் மனுஷங்களா? நேரத்தை காவல்துறையை ஒரு மனிதராகவே அவங்க நினைக்கல.
எத்தனை இடத்துல பாருங்க திருடனுங்க, ஆடு திருடனுக்கு வந்து ஒரு எஸ்ஐ வெட்டி கொள்றாங்க. அன்னைக்கு ஒரு எஸ்ஐ வந்து ஒரு அப்பா பிள்ளைக்கு தகராறுன்னு சொல்லிட்டு போனா அவரை வெட்டி கொண்டுட்டாங்க, அப்பா பிள்ளையும் சேர்ந்து. அந்த மாதிரி அதாவது காவல்துறை மேல இருக்க பயம் குறைஞ்சு போச்சு. காவல்துறை அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த சினிமாக்காரங்க இவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு சில டைரக்டர்ஸ் காவல்துறையை தாக்கி, காவல்துறையில 5% 10% கெட்டவங்க இருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் அந்த 5% இருக்கவங்க தான் காவல்துறைங்கிற மாதிரி காட்டுறாங்க. காட்டி அவன் கோடி கோடியா சம்பாதிச்சுட்டு போயிடலாம். ஆக இளைஞர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, ஓஹோ காவல்துறைனா கெட்டவங்க, காவல்துறைனா அடிக்கலாம், காவல்துறையை கொல்லலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை காவல்துறையை நமக்கு நண்பர் அப்படி இல்லை, நம்மளை காக்குறதுக்கு தான் காவல்துறை இல்லை, காவல்துறைனா எதிரிங்க கெட்டவங்க அப்படிங்கிற ஒரு மன இதை கொண்டு வந்தாங்க. அந்த மனசுல எல்லாரும் இளைஞர்கள் மனசுல போறதுனால இன்னொன்னு என்னன்னா, இப்ப இருக்க காலகட்டத்துல ஒரு போக்குவரத்து போலீஸார் வேலை செய்யறதா இருக்கட்டும், சட்டம் ஒழுங்கு போலீஸார் ஒரு சாலையில் நின்று ஒரு வெஹிக்கிள் செக்அப் பண்றதா இருக்கட்டும், எதனா ஒரு இஷ்யூ ஆச்சுன்னா, ஒரு ஆர்கியூமெண்ட் ஆச்சுன்னா உடனே போனை எடுத்து வீடியோ எடுத்து சோசியல் மீடியால பப்ளிஷ் பண்ணிடுறாங்க. அதுவும் வைரல் ஆகி சம்பந்தப்பட்ட காவல்துறை என்ன ஏதுன்னு விசாரிக்காம உயர் அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க, இல்ல ஏஆருக்கு மாத்திடுறாங்க. இதனால காவல்துறை அதிகாரிகள் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிறதா ஒரு நிச்சயமா பாக்குறீங்க. அதாவது காவல்துறையினரும் மனுஷங்க தான். மனித உரிமை அப்படிங்கறது மனித உரிமை கமிஷன் இருக்கு இல்லையா, அது வந்து காவல்துறையில் இருக்கவங்களுக்கும் அது பொதுதான். ஆனா காவல்துறையை வந்து குற்றஞ்சாட்டுறதுதான் எல்லாருக்குமே இப்ப வந்து ஈஸியா போகுது. அதைத்தான் எல்லாரும் எடுத்துக்கிறாங்க. காவல்துறையை தாக்கி ஒரு வீடியோ போட்டாலோ, எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு தவறை எடுத்து போட்டாலும், தவறுனா தவறுதான். ஆனா அந்த 5% தவறு செய்யக்கூடியவங்கனால 95% மற்றவங்க மேல இருக்கக்கூடிய மரியாதையே கெட்டு போயிருது. காவல்துறை அவங்க தரப்பு விஷயங்களை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு சங்கம் இல்லை. இப்போ ஒரு வழக்கறிஞரை எதிர்த்து நீங்க ஏதாவது ஒரு சினிமா எடுத்தீங்க, ஒரு மாதிரி எடுத்தீங்கன்னா அடுத்த நாள் அவங்களே வந்து கோர்ட்ல கேஸ் போடுவாங்க, சங்கம் இருக்கு. ஆமா, ஆனா பட் காவல்துறை எதிர்த்துக்கிற கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. காவல்துறையோட குறைகளை சொல்றதுக்கே சங்கம் இல்லையே. மற்ற ஸ்டேட்லாம் அது இருக்குது, ஆனா நம்ம ஸ்டேட்ல இல்லை, அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் காவல்துறைக்கு இருக்கு. இதையும் தாண்டி தான் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 8 கோடி மக்களுக்கு 1,34,000 காவல்துறை தான் இருக்கு. அதுலயும் 10,000 பணியிடங்கள் காலியா இருக்குது. அது மட்டும் இல்ல, அதுல பாதிக்கு மேற்பட்டவங்க வந்து சிஐடி அந்த மாதிரி இதுல நிறைய இருக்காங்க. அது இருக்கிற ஸ்ட்ரென்த்தை வச்சு கிட்டத்தட்ட 700 பேருக்கு ஒருத்தருங்கிற காவல்துறை அப்படிங்கிற ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரி தான், ஒரு காவல்துறையில இருந்து ஒரு நபர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ரேஷியோட தான் இருக்குது. இதை நம்ம காவல்துறை வந்து உலகத்திலேயே 2வது சிறந்த காவல்துறை அப்படிங்கிற ஒரு இதனால வந்து அவங்க ஒரு திறமையை வச்சு இதை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வருங்காலங்களில் ரவுடிகள், போதைப் பொருள், சைபர் குற்றம், இதோட பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் இவங்கெல்லாம் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் அடக்கி ஒடுக்கிறதுக்கு அந்த மாதிரி சட்டங்கள் மாற்றப்படணும். காவல்துறையோட கைகள் கட்டப்படக்கூடாது. அவங்களுக்கும் சில நிச்சயமா அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரங்கள் கொடுக்கணும். அவங்களோட குறைகள் நிச்சயமா கேட்கப்படணும், கேட்டு களையப்படணும். ஏன்னா எம்ஜிஆர் காலத்துல வந்து காவல்துறைக்கு அவங்களுக்கு வந்து எல்லாமே கோட்டர்ஸ்லாம் இருப்பாங்க. நானே 35 வருஷம் கோட்டர்ஸ்லாம் இருந்தேன். அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாரு. அதே மாதிரி மேடம் ஜெயலலிதா அவங்க பீரியட்ல வீடு கட்டி கொடுத்தாங்க. எம்ஜிஆர் பீரியட்ல ரேஷன் கொடுத்தாங்க. இந்த அம்மா வந்து கேண்டீன் அப்படின்னு சொல்லி பொருள்களை வந்து கம்மியான விலையில கொடுக்க ஏற்பாடு பண்ணாங்க. இந்த மாதிரி காவல்துறை வந்து நிச்சயமா இந்த சமுதாயத்தை பாதுகாக்கிறது அவங்களோட கடமை. அதுதான் செய்யறாங்க. அவங்களை எதிரியா பார்க்காம அவங்கள நண்பனாக பார்த்து அவங்க சொல்றதை கேட்டு நியாயமா தான் சொல்ல போறாங்க, தவறா சொல்ல போறாங்க. தவறு செய்யறவங்க இருப்பாங்க, ஆனா எல்லாருமே கெட்டவங்க கிடையாது அப்படிங்கிறத பார்க்கணும். காவல்துறையை மனிதனா நினைக்கணும். அதே மாதிரி நீதிமன்றங்களும் காவல்துறை மேல கொஞ்சம் அவங்களுக்கு மேலே ஒரு கருணை காட்டணும். நிச்சயமா சார், இவ்வளோ நேரம் பொறுமையா போதைப் பொருள் குறித்தும் ரவுடிசம் எப்படி உருவாகுது, அதை எப்படி காவல்துறை கட்டுப்படுத்துறாங்கன்ற பல விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. அதற்காக நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம்.